காவேரி அம்மா சொல்கிறாங்க ஆட்டுக்குட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜயை அவாய்ட் பண்ணாமல் விஜய்கிட்ட சந்தோஷமாக பேசணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ரொம்பவே ஆசைப்பட்றீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. நம்ம விஜய் குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம விஜய் பண்ணுற அட்டகாசம்லாம் நாளுக்கு நாள் கூடிகிட்டே இருக்குதே தவிர குறையிற பாடு கிடையல. இதனால் சாரதாம்மாவுக்கு இன்னுமே கோவம் தான் வருது. ஆனால் நம்ம காவேரி விஜய் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே நம்ம கங்கா குமரன் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு உண்மையாகவே இங்கே விஜய் ரொம்பவே காவேரி மேலே பாசம்தான் வச்சுருக்கிறாரு. உண்மையாகவே நம்ம அவரை தப்பாக நினச்சிட்டோம் தான் எனக்கே தோணுது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரனும் ஆமாம் கங்கா இதே ஒரு நெருடல் தான் என் மனசுலையுமே இருக்குது. அவசரப்பட்டு நம்ம காவிரி விஷயத்தில் முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. உண்மையாகவே விஜய் நல்லவர் தான், நம்ம தான் அவரை புரிஞ்சுக்கொள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பாரு காவேரிக்காக தானே தன்னோட வீட்டை கூட விட்டு இப்படிலாம் இருந்துட்டுருக்கிறாரு. அவர் இப்படி இருக்க வேண்டிய ஆளா? அவர் ராஜா, அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத வசதியா? இப்படிலாம் எதுக்கு அவர் கஷ்டப்படணும்? எல்லாமே நம்ம காவேரிக்காக தானே. குடிச்சப்போ கூட பார்த்தியா அவர் என்னெல்லாம் பேசினார். குடிச்சப்பெல்லாம் யாருமே பொய் பேச மாட்டாங்க கங்கா. அவங்க மனசில் இருந்து எவ்வளோ வலி சந்தோஷம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும், உளறி கொட்டிடுவாங்க. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் விஜய் காவிரியை இந்தளவு உயிராக நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரன் கூட. இதை கேட்டு கங்காவுமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, ஃபஸ்ட்டு இவங்க விஷயத்தில் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது கங்கா, அத்தை தான் இன்னுமே விஜய் மேலே கோவமாக இருக்கிறாங்க. நம்ம மனசுலாம் இப்போ மாறிடுச்சு. இப்போ கூட நான் நினைக்கிறது என்னென்னா விஜய் கூடயே நம்ம காவேரி அனுப்பிச்சி விட்றலாம், சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காவேரி கூட அந்தளவுக்கு விஜயை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறா போல். அவளும் எந்த அளவுக்கு விஜயை விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக அத்தை இப்படி பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலை. தப்பு பண்ணிட்டாரு தான், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. கொஞ்சம் மறந்துட்டு காவேரி சந்தோஷத்தை நினச்சி பார்க்கணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியலை, அம்மாவை எப்படி தான் சமாதானப்படுத்துன்னு எனக்கு தெரியலை. இதை பற்றி பேசினாலும் கண்டிப்பாக அவங்க நம்ம மேலேயுமே கோவப்படுவாங்க. கொஞ்ச நாள் போகட்டுங்க, என்னன்னு பார்ப்போம். ஆனால் விஜய் பண்ணுறது வேற, அம்மாவுக்கு இன்னும் தான் கோவப்படுத்துது. அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்களேன். இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக காவேரி விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அம்மா நம்மளை கொடைக்கானலே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு நான் இதை பற்றி விஜய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்டே பேசுகிறதுக்காக விஜய் ட்ரை பண்ணுறாரு. எப்போல்லாம் அவங்க தனியாக இருக்கிறாங்களோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க பக்கமாக போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ காவேரி ரோட்டில் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்குறாங்க. அதை கண்டுபிடிச்ச நம்ம விஜயுமே பார்த்திங்கன்னா காவேரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு எப்போதும் போல் கிண்டலாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்னால் போக முடியாது, நான் என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கேயே தான் இருப்பேன், அவள் கூட தான் என்னால் இருக்க முடியல. ஆனால் அவள் இருக்கிற பக்கத்துலையாச்சும் நான் இருக்கலாம்ல, அவளை பார்த்த மணியே. என்னால் அங்கே போயிட்டா என் பொண்டாட்டியெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது. அவள் என்ன செய்கிறாளோ, நேரத்துக்கு சாப்பிட்றாளோ, இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? அவள் பக்கத்தில் இருந்தால் தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். என் பொண்டாட்டியே என் கூட வரமாட்டா. ஆனால் அவன் மனசை மாற்றாமலாம் நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் போனால் என் பொண்டாட்டியே என் கூட வரணும் என் வீட்டுக்கு, அப்போ தான் நான் அந்த வீட்டு வாசலையும் மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம காவேரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே நம்ம தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே காவேரியுமே பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா இங்கே நடந்து போயிட்டுருக்குறாங்க. இது எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினச்சிட்ருக்குறாங்க. விஜய்க்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் நம்ம கண்டுபிடிச்சோல்ல நம்ம காவேரி எந்தளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சொல்லிக்கணும். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது காவேரி ரொம்பவே சிரிச்ச மணி உள்ளக்க என்ட்ரி ஆகுறாங்க. இதை பார்த்த சாரதாக்கு ஒரே டவுட்டாக வருது, இவ என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டே வரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெளியே போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்போ விஜயுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாரதமாக ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே காவேரி கிட்ட ரொம்பவே கத்துறாங்க. இப்போ என்ன நடந்தது, இப்போ எதுக்கு நீ சிரிச்சுட்டே வர, அந்த பையன் உங்ககிட்ட பேசினானா, நீயும் பேசினதானே, நீலாம் திருந்தவே மாட்ட காவேரி, நீ மறந்துட்டியா, என்கிட்ட
என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அப்பப்போ வந்து அந்த சத்தியத்தையே நம்ம காவேரி வந்து மறந்துடுறாங்க. விஜயை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் அவங்க அந்த சத்தியமே அவங்களுக்கு ரொம்பலாம் ஞாபகம் வர்றதில்ல. என்னம்மா உனக்கு பிரச்சனை, நான் எதுவுமே பண்ணலை, அவர் பின்னாடி வந்தாருன்னா நான் என்ன பண்ண முடியும், அதுக்காக என்னால் நான் எங்கேயுமே அவருக்கு பயந்துக்கிட்டு போக முடியாமல் இருக்குமா, வீட்டுக்குள்ளேயே நான் அடைஞ்சு கிடந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்லிட்டு சொல்லலை. அந்த பையன் இருந்தால் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது, நீ வாட்டில் வந்துடணும், கண்டுக்கவே கூடாது. ஆனால் நீ நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு வர மாதிரிலாம் தெரியுது, நல்லா சிரிச்சுட்டுலாம் வர உள்ளக்க வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சிரிக்க கூடவா கூடாது, அழுதாலும் குத்தம், சிரித்தாலும் குத்தம், நின்னாலும் குத்தம், உட்காந்தாலும் குத்தம், எல்லாமே நீங்கள் குத்தம் கண்டுபிடிச்சிருக்கேம்மா. இப்போ வர வர நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், பேசாமல் நான் ரூம்குள்ளேயே இருக்கேன், நீங்கள் எனக்கு தேவையானது எல்லாமே நீங்களே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரி இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு இன்னும் பாரு அதை தான் பண்ண போகிறேன், எனக்குமே அப்படி தான் தோணுது, உன்னை வெளியே விடுறதில்ல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அந்த பையன் எப்படினாலும் வந்து உங்கள்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணுவான், உன் மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான், அவன் பண்ணுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல, அவன் இந்த வீட்டை விட்டுமே அனுப்ப முடியாது போல், நல்லா ஹவுஸ் ஓனரையும் நல்லாவே கரெக்ட் பண்ணி வச்சுட்டான், நம்ம தான் வந்து வேறு வீட்டுக்கு போகணும், அது வரைக்கும் ஒரு வீடு பார்க்கறதுக்கும் இங்கே தான் வந்து கொஞ்ச நாள் குப்பையை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி போயிட்டு உள்ளக்க போயிடுறாங்க ரூம்குள்ளே போமான்னு சொல்லிட்டு. காவேரி இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறாரு, ஏன் அம்மாவுக்கு மட்டும் புரிய மாட்டேது, பாவம் விஜய் நமக்காக இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, இங்கே வந்து அவர் சாப்பிட்றாரா ஒன்றுமே தெரியல, ஆனால் அவர் நினப்பு ஃபுல்லாக நம்மளை நினச்சி தான். என்ன பண்ணுறது, எதனாலும் ஒன்று பண்ணணும், விஜய்க்கு வந்து சமைச்சு கொடுக்கணும், நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு, அவர் ஹோட்டலில் தான் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருப்பார், அது அவருக்கு செட்டாகவும் ஆகாது, எப்படி தான் பாவம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து நம்ம காவேரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. சடனாக பாட்டி இருந்துக்கிட்டு காவேரி ரூமுக்கு வராங்க. இங்கே காவேரி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு ரொம்பவே ஒரு யோசனையாக இருக்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி இப்படி எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உங்கள் அம்மா வேற வந்து உன்னை திட்டிகிட்டு இருந்துறா, என்னவா அவளுக்கு, என்ன தான் பிரச்சனையா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எல்லாம் யாரால, எல்லாம் அவரால் தான், அவர் இங்கே வந்து எல்லாத்தையுமே ரொம்பவே டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சரி சரி அது தெரிஞ்ச விஷயந்தான், அவன் அம்மா அவனால தான் கோவமாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும். இப்போ நீ எதுக்கு இப்படி என்னமோ ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறே, என்ன விஷயம், என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பாட்டிக்கிட்ட சொல்லவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்ல வந்த விஷயத்தையே பாதி முழுங்கிடுறாங்க. என்னடி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்ற, நீ யாரை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நீ சொன்னாதான் தெரியுமா, எல்லாம் அந்த விஜயை பற்றி தானே, அட போடி, நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, என்ன சொல்ல வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு உடனே காவேரி இருந்துக்கிட்டு, ஆமாம் நீ இப்படியும் பேசுவ அப்படியும் பேசுவ, அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட நான் பேசுகிற, சடனாக பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட அவரை கோர்த்து விடுற மாதிரி பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த குடித்த டைமில் நம்ம விஜய் வந்து குடிச்சிட்டு இருந்தப்ப இந்த பையனை இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. அதை வச்சு தான் இங்கே காவேரியுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக சும்மாவே உன் அம்மா வந்து என் மேலே கோவமாக இருக்கிறா, அந்த பையன் மேலே அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான், அந்த இடத்துல வந்து நான் என்ன பேசணுமோ அதை தாண்டி காவேரி பேச முடியும், அந்த இடத்துல கூட நான் அந்த பையனுக்கு வந்து அந்த பையன் பண்ணுற தப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினா இன்னுமே அம்மாவுக்கு என் மேலே சந்தேகம் தான் அதிகமாகும், புரிஞ்சுக்கோடி காவேரி, அதுக்காக உன்னையும் விஜயும் அப்படியே விட்டுருவேனா, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவேன், நீங்கள் சேர்றதுக்கு என்ன வழியோ அதை வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாட்டியம்மா சொல்கிறாங்க. இப்போ காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அப்படியே பாட்டியம்மா ஹக் பண்ணிவிட்டு இது போதும் பாட்டி எனக்கு, ஆனாலுமே என் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, அம்மா கிட்ட வேற நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீ பெருசாகவே எடுத்துக்காத, சத்தியம் தானே, இது யாருக்காக பண்ணுற, உன் மேலே உயிரையே வச்சுருக்க உன் புருஷனுக்காக வந்து நீ அந்த சத்தியத்தை மீறினா ஒரு தப்புமே கிடையாது, சரியா, அதெல்லாம் நீ யோசிச்சு குழப்பிக்கிறாத, இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்க அதை மட்டும் சொல்லு, அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவர் ஒழுங்காக சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, இங்கே வந்ததுலேருந்து பாவம் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு வந்திருப்பாரு, அதான் அவருக்கு வந்து நான் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன், அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி போய் செய்,
கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் பாட்டியம்மாவும் சொல்கிறாங்க. அது எப்படி அவர்கிட்ட கொடுக்க முடியும், நீ ஃபஸ்ட்டு செய்யிடி, அப்புறம் வந்து அதை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தனி ஐடியா சொல்கிறேன். சாரதா தூங்கவும் அவளை தூங்க விட்டுட்டு நம்ம போயிட்டு என் தம்பியை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே ரொம்பவே ஆசையாக பார்த்தீங்கன்னா விஜய்க்காக வந்து பார்த்து பார்த்து எல்லாமே பிரியாணி முதற்கொண்டு எல்லாமே சமைச்சிட்ருக்குறாங்க. என்னடா புதுசாக கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம காவேரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சாரதா இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க, என்ன சமையல் பக்கமே உன்னை ரொம்பலாம் பார்க்க முடியாது, இன்றைக்கி ரொம்பவே அப்படி சந்தோஷமாக குஷியாலாம் நீ சமைச்சிட்ருக்க என்னவான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல் ரொம்ப ஆசையாக இருந்தது, அதான் சமைக்கிறேன். நீ என்னம்மா நான் என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்ருக்குற, போம்மா போயிட்டு ஏதாவது வேலை இருந்தால் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி சொல்கிறாங்க. சாரதா வந்துக்கிட்டு எனக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை, எனக்கு ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போயிட்டு தூங்க போகிறேன், தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நேரத்துக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதமாக சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக எடுது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அம்மாவும் தூங்க போகிறாங்க, நம்ம வேகமாக விஜயை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியுமே கூப்பிட்டு விஜயை பார்க்குறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்து நம்ம பாட்டியும் காவேரியும் போகிறாங்க. பாட்டி காவேரி 2 பேருமே வரதை பார்த்துட்டு நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வா காவேரி, எனக்கு தெரியும் நீ எப்படினாலும் வருவேன் என்னை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, புருஷன் மேலே உனக்கு பாசம் இல்லாமலையா இருக்கும், பாடுறா சாப்பாடெலாம் கொண்டு வந்திருக்க, என்ன சாப்பாடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி தான், என்ன பண்ண, நீங்கள் சாப்பிட்டீங்களா, ஒழுங்காக சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, சரி இன்னைக்கு இந்த ஒரு டைம் தான் நான் கொண்டு வரேன், டெய்லியெலாம் உங்களுக்காக வந்து கொண்டுட்டு வந்திருக்க முடியாது, பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு போங்க, அங்கே போயிட்டு பாட்டி நல்லா விதவிதமாக சமைச்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. எனக்கு இந்த இந்த இப்போ சாப்பிட்ற சாப்பாடே வந்து இன்னும் பல நாள் தாங்கும் காவேரி, யார் செஞ்சது, என் பொண்டாட்டி செஞ்சது, என் பொண்டாட்டி கையாலேயே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவேரி நீயே எனக்கு ஊட்டி விட்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரியுமே விஜய்க்கு வந்து ஊட்டி விட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் பாட்டியம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க, இவங்க சீக்கிரமே இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட சரி சரி டைம் ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டியும் காவேரியும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே சாரதம்மா எழுந்துட்டு இங்கே காவேரியை காணான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே காவேரி வந்து விஜய் வீட்டுக்குள்ளேருந்து வரதை பார்த்துறாங்க, பாட்டியுமே கூட வரதை பார்த்துறாங்க. சாரதம்மா செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே காவேரி வரவும் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சும்மா வெளியே தான் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காரலாம்னு சொல்லிட்டு நானும் பாட்டியுமே உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுன்னு கோவம் வருது. ஏன்டி உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, நீ அந்த பையன் வீட்டுக்கு தானே போயிட்டு வர, உனக்கு நான் முக்கியம் இல்லை, அந்த பையன் தானே முக்கியம், சரி நான் இதுக்கப்புறம் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக தூக்கு போடுறதுக்காக நம்ம சாரதாம்மா போகிறாங்க. உடனே காவேரி வந்து தடுக்கிறாங்க. இப்போ என்னம்மா நான் அவர் கூட பேசக்கூடாது, சரி நான் அவர் என்கிட்ட வந்து பேசினாலுமே நான் பேச மாட்டேன், விடு, நான் சந்தோஷமாக இருக்கிறதே உனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ சந்தோஷமாக உன்னை இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, அந்த பையன் வேணான்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அந்த பையன் வந்து ஒரு கரெக்டான முடிவிலையே இல்லை, சரியா, அவன் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு திமிரில் நடந்துகிட்ருக்கான், எனக்கு வேணாம், அந்த பையனை எனக்கு பிடிக்கல, அதுக்கு மாரி அந்த பையன் தான் வேணும்னு சொல்லிட்டா போயிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், நான் போல, எனக்கு நீ தான் முக்கியம், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் எப்போதும் போல் பேச வரும்போது நம்ம காவேரி வந்து அப்படியே ரொம்பவே நம்ம விஜயை அவாய்ட் பண்ண போகிறாங்க. இங்கே எப்போதும் போல் காவேரி அவங்க அம்மா பேச்சை கேட்டு தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு போகிறாங்க. இதனால் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெண்ணிலாவுக்கு கூட சுயநினைவு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே விஜய் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம வெண்ணிலாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசிறங்கி விஜய் காவேரி சேர்த்து வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம காவேரியோட மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வெண்ணிலாவே ஒரு ஐடியா சொல்லலாம், நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சும்மா நடிக்கலாம், அப்போயாச்சும் வந்து காவேரியோட மனசு மாறுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி நினச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போட்டு நம்ம விஜய் காவேரி 2 பேருமே பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுற சீன் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்தாச்சும் நம்ம காவேரியோட மனசு வந்து மாறலாம். அதுக்கப்புறம் சாரதாவை தூக்கி போட்டுட்டு நம்ம விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி முடிவெடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அப்கமிங் எபிசோடில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீப் ஃபார் வாட்சிங், டாடா, பை பாய்.